There's a beautiful word. அருமையான ஒரு வார்த்தை நாங்கள் வேதத்திலே பார்க்கலாம். சங்கீதம் 34:4 சொல்கிறது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீக்கலாக்கி விட்டார். I seek the Lord and he answered me and delivered me from all my fears. Yes, my beloved சகோதரா சகோதரி, நீங்கள் இந்த நாளிலே என்ன காரியங்களுக்குள்ளால் கடந்து போகிறீர்கள்? உங்கள் பயமாக இருக்கலாம், சோர்வுகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், எதுவும் பலவீனங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கர்த்தரை தேடுங்கள். நாங்கள் கர்த்தரை தேடும் போது அவர் எங்களுக்கு செவி கொடுப்பார். எங்கள் தேவனாகிய கர்த்தர், he will hear when you call in your when you seek God, and when you call God in your trouble, he will definitely hear and he will answer your prayer. கர்த்தர் கண்டிப்பாக நாங்கள் எங்கள் ஆபத்து நாட்களிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நிச்சயமாக செவி கொடுத்து எங்களுக்கு ஆறுதல் அளிக்க, எங்களை அந்த பயத்தில் இருந்து வெளியில் எடுக்க, எங்களை அந்த பிரச்சனையில் இருந்து வெளியில் எடுக்க அவர் ஒருவரே எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஆம் சகோதரா சகோதரி, நாங்கள் சில வேளைகளில் எங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது மனிதரை தேடுகிறோம். மனிதரிடம் நாங்கள் மனிதருக்கு செவி கொடுக்கிறோம். நீங்கள் மனிதருக்கு செவி கொடுக்காதீர்கள், கர்த்தருக்கு செவி கொடுங்கள். அவர் உங்களை எல்லா பயத்துக்கும், அவர் உங்களுக்கு செவி கொடுத்து அவர் உங்கள் எல்லா பயத்திலிருந்தும் உங்களை நீக்கலாக்கி விடுவார். இன்றைய நாளில் நீங்கள் என்ன பாதைகளுக்குள் போனாலும், என்ன பிரச்சனைகள், என்ன கஷ்டங்கள், என்ன துன்பங்களுக்குள் நீங்கள் போனாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர், நீங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அவரின் கோலும் தடியும் இன்றைய நாளிலே உங்களை நடத்தும். ஆமேன். God bless you.